بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் ஏற்று தங்களுடைய வாழ்க்கையை அப்படியே அமைத்து கொண்ட சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபி தோழியர்கள் மீதும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம் மீது கடமையாக்கி இருக்கின்ற ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக குழுமியிருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவத்தில் அறிந்து இயன்ற வரைக்கும் பின்பற்றுகிற நல்ல மக்களாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உங்களையும் நம்மையும் ஆக்கி அருளியிருக்கிறான். அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய நாம் தூதரின் வழியில் நம்முடைய வாழ்வியலை அமைத்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். இம்மையிலும் மறுமையிலும் நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் இறைவனின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கின்ற நல்ல மக்களாக நம்முடைய வாழ்வியலை அமைத்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய நமக்காக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு மிக பெரிய பரிசை மறுமை நாளிலே வைத்திருக்கிறான். அந்த பரிசு என்ன என்று சொன்னால் அதுதான் சொர்க்கம். சொர்க்கம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்குமே ஒரு பேராவல் தான். சொர்க்கத்தின் மீது ஆசைப்படாதவர்கள் எந்த மூமின்களும் இருக்க முடியாது. நாம் ஒவ்வொரு நாளும் இறைவனை வணங்குவதும் இறை தூதரனுடைய வழிமுறைகளை பேணி நடப்பதும் எதற்காகவென்று சொன்னால் மறுமை நாளில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்காக வைத்திருக்கிற அந்த சுவனத்தை அடைய வேண்டும் என்கிற ஒரு நோக்கோடு தான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த சொர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டாலே பொதுவாக மூமின்களுக்கு அது பேராவல். ஆனால் சொர்க்கத்தை பற்றி எந்த அளவுக்கு நாம் உள்ளே சென்று அறிந்து வைத்திருக்கிறோம் என்பதில் நிறைய கேள்விகள் இருக்கிறது. ஏன்னா யாருமே சொர்க்கத்தை விரும்பாதவர்கள் இருக்க முடியாது. உலகத்தில் வலம் வருகிற எல்லா மதங்களும் சொர்க்கம் ஒன்று இருப்பதாக போதனை செய்கிறது, நரகம் ஒன்று இருப்பதாக போதனை செய்கிறது. எல்லாரும் இந்த உலகத்தில் சரியாக வாழ்ந்தோம் என்று சொன்னால் மறுமையில் இறப்புக்கு பிறகு ஒரு வாழ்வு இருக்குது, அந்த வாழ்வில் நமக்கு சுவனம் இருக்கிறது என்பதை நம்புகிறார்கள். ஆனால் இஸ்லாம் மட்டும்தான் சுவனத்தை பெறுவதற்கான வழியை காட்டி தருகிறது. மற்ற மதங்கள் மார்க்கங்கள் எல்லாம் சுவனத்துக்கு செல்வதற்கான வழிமுறைகளை காட்டி தருவது கிடையாது. இஸ்லாம் மட்டும்தான் மறுமை நாளில் சுவனத்தை அடைவதற்கான அடிப்படை திட்டங்களை வகுத்து கொடுத்து இதன் அடிப்படையில் செயல்பட்டால் உங்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அதற்கு உதாரணமாக திருமுறை குர்ஆனுடைய 2வது அத்தியாயம் 82வது வசனம். நீங்கள் வீட்டில் திருக்குர்ஆன் எடுத்து இந்த வசனத்தை படித்து பாருங்கள். இது எல்லாருமே படித்த வசனங்கள் தான், மேலோட்டமாக தான் படித்து பார்த்துருப்போம். அது நல்லா ஒரு 4-5 தடவை படித்து பார்த்தோம்னா அல்லாஹ் அதில் ஒரு ஆழிய கருத்தை பதிவு செய்து சொல்லுகிறான். என்ன சொல்கிறான் அப்படின்னா, வல்லதீன ஆமனு வ அமிலு சாலிகாத்தி, எவர் நம்பிக்கை கொண்டு நற்கருமங்களை செய்கிறார்களோ, நல்ல அமல்களை செய்கிறார்களோ. இதுதான் அல்லாஹ்வுடைய ஆழமான கருத்து. எவர் நம்பிக்கை கொண்டு, முதல்ல என்ன செய்யணும்? நம்பிக்கை கொள்ள வேண்டும், பிறகு நல்ல அமல்கள் செய்ய வேண்டும். நல்ல அமல்கள் மட்டும் செய்தால் ஒருத்தர் சொர்க்கம் போயிட முடியுமா அப்படின்னா சொர்க்கம் போக முடியாது. நல்ல அமல்கள் நல்ல காரியங்கள் என்பது உலகத்தில் எல்லா மனிதர்களிடத்திலும் இருக்குது. கடவுளை ஏற்றவர்களிடத்திலும் இருக்கிறது, கடவுள் இல்லை என்று சொல்பவர்களிடத்திலும் இருக்கிறது, கடவுளுக்கு இணை வைப்பவர்களிடத்திலும் இருக்கிறது நல்ல காரியங்கள்.
இங்கே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் என்ன சொல்கிறான்னா, யார் நம்பிக்கை கொண்டு லா இலாஹ இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா என்கிற கலிமாவை யார் நம்பிக்கை கொண்டு நல்ல அமல்கள் செய்கிறார்களோ, உலாயிக்க அஸ்ஹாபுல் ஜன்னதிஹும் ஃபீஹா ஹாலிதூன், அவர்கள் சொர்க்கவாசிகள், அவர்கள் அங்கு என்றென்றும் இருப்பார்கள் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். நம்பிக்கை கொண்டு யார் நல்ல அமல்கள் செய்கிறார்களோ அவர்கள் சொர்க்கவாசிகள், அவர்கள் அங்கு என்றென்றும் இருப்பார்கள் அப்படிங்கிறான். என்றென்றும்னா என்னது? நிரந்தரமாக இருப்பார்கள். அங்கே என்ன கிடையாது? மரணம் கிடையாது. ஏன்னா அங்கே மறுமை நாளிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நிகழ்வு நடப்பதை சொல்கிறாங்க. என்ன நிகழ்வுனா, அங்கே மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டிருக்கிற அந்த நாளில் ஒரு ஆடு ஒன்று இழுத்து வரப்படும், அல்லது மாடு ஒன்று இழுத்து வரப்படும். அது மக்களை எல்லாம் என்ன செய்வாங்க? வானவர்கள் ஒன்று கூட்டுவாங்க. ஒன்று கூட்டி இது என்ன என்று கேட்பார்கள். அப்பொழுது மக்கள் எல்லாம் சொல்லுவார்கள், இதுதான் மரணம் அப்படின்பாங்க. அப்படி சொன்ன உடனேயே வானவர்கள் அந்த ஆடை ஒரே வெட்டா வெட்டி ரெண்டாக வெட்டிடுவாங்க. மரணமே அங்கே செத்து போகும். இங்கே மரணம் தான் நம்மை கொல்லும். நம்ம நினைக்கிறோம் மரணம் நம்மை கொல்லும் என்பதை நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். இந்த மரணத்தையே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மறுமை நாளிலே மகசர் மைதானத்தில் சாவடிப்பான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், வானவர்கள் அந்த நிகழ்வை நிகழ்த்துவார்கள். அதற்கு பிறகு மரணமே கிடையாது, நிரந்தர வாழ்வு. அந்த நிரந்தர வாழ்வை நோக்கி தான் நம்முடைய பயணம் இந்த உலகத்தில் இருக்கிறது. அந்த பயணத்திலே நீங்கள் வெற்றி பெற்று உங்களுக்காக நான் படைத்து வைத்திருக்கிற அந்த சுவனத்தை அடைவதற்காக இந்த உலகத்தில் நான் திருமுறை குர்ஆனையும் திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் உங்களுக்கு வழங்கி இருக்கிறேன் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு என்ன செய்கிறான்? சொல்லி காட்டுகிறான். அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் சொல்லுவதாக சொல்லுகிறார்கள் சொர்க்கத்தை பற்றி. சொர்க்கம் எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்னா, எந்த கண்ணும் பார்த்திராத, எந்த காதும் கேட்டிராத, எந்த மனிதனுடைய கற்பனையிலும் உதித்திராத ஒரு சுவனத்தை என்னுடைய அடியானுக்காக நான் தயார் செய்து வைத்துள்ளேன் என்று அல்லாஹ் சொல்லுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எந்த கண்ணும் பார்த்திராத அப்படின்னா, உலகத்தில் பொதுவாக மனிதனுக்கு ஒரு இயற்கை சூழ்ந்த ஒரு இடத்துக்கு போயிட்டோம்னு வைங்க, ஒரு ஊட்டி போயிட்டோம், அல்லது ஒரு கொடைக்கானல் போயிட்டோம், அல்லது நல்ல ஒரு பெரிய ஒரு அருவி விழுகிற இடத்துக்கு போயிட்டோம். இதை பார்த்தோன்னு என்ன ஆகும்னா, மனம் அப்படியே புலகாகிதம் அடைந்து, மன மகிழ்ச்சி அடைந்து, கண்கள் குளிர்ச்சி அடைந்து, அதை பார்த்த உடனே சுப்ஹானல்லாஹ் சொர்க்கம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அதை பார்த்துட்டு என்ன சொல்லுவோம்? சுப்ஹானல்லாஹ் சொர்க்கம் மாதிரி இருக்கு. சொர்க்கத்தை யார் பார்த்தா? மாதிரின்னு சொல்கிறோம்ல, அந்த சொர்க்கத்தை யார் பார்த்தா? யாரும் பார்க்கல. ஆனால் சொர்க்கம்னா இப்படி இருக்கணும், அது ஒரு இமேஜினேஷன், மனிதனுக்கு அது இருக்கிறது. அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, உன் கண் பார்த்திராத, உன் காது கேட்டிராத. அப்படி எப்படி தெரியுமா இருந்துச்சு? அமெரிக்காவில் இருக்கிற அந்த நயக்கரா அருவி சும்மா சத்தம் பேரிரைச்சல் அப்படிமா. அதை கேட்ட உடனே காதில் எப்படி பார்த்தாலே பயங்கரமாக இருக்கும் போல தெரியுது அப்படின்னு சொல்ல தோணும். உன் காது கேட்டிராத, உன் கற்பனையில் உதித்திராத. மனிதனுக்கு தான் இறைவன் கற்பனை செய்கிற ஆற்றலை கொடுத்துருக்கிறான். உலகத்தில் எந்த ஜீவராசி என்ன செய்யாது? கற்பனைலாம் செய்யாது. பசிச்சா சாப்பிடும், சாப்பிட்டோன்னு படுத்து தூங்கிடும், அல்லது சாப்பிட்டதை கழித்து விட்டு திரும்ப சாப்பிட போகும். இதுதான் உலகத்தில் பார்க்குறோம் மற்ற ஜீவராசிகள். மனிதனுக்கு மட்டும்தான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கற்பனை செய்கிற சக்தியை கொடுத்துருக்கிறான். அதனால தான் நம்ம பார்க்குறோம், ஒரு பெரிய இன்ஜினியர் இருப்பார், பொறியாளர். அவர் என்ன செய்வார்? இந்த இடத்துல ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் வரணுங்க அப்படின்னு சொன்னோம்னு வைங்க, அவர் என்ன செய்வார்? அப்படியா, நான் வரைபடம் போட்டு உங்களை கொண்டு வந்துடுறேன்னு சொல்லி வரைபடம், அந்த இடத்துல காலி இடம்தான், காலி இடத்தில் எப்படி ஒரு பில்டிங் வரப்போகுதுன்றத ஒரு படத்தை முன்னாடியே நமக்கு அப்படி காட்டிடுவார். இங்கனக்குள்ளே ஹால் வரப்போகுது, இங்கே ரூம் வரப்போகுது, இங்கனக்குள்ளே கிச்சன் வரப்போகுது, இங்கனக்குள்ளே பெட்ரூம் வரப்போகுது, இங்கே இந்த ஃபேன் வரும், இந்த லைட்டு வரும், அங்கே ஏசி வரும், இங்கே பிரிட்ஜு வரும், இங்கே வாஷிங் எல்லாம் சொல்கிறார். ஒரு இடம் காலியான இடத்துல ஒரு கட்டடம் எப்படி வரப்போகிறது என்பதை முன்பாகவே தீர்மானித்து ஒரு படமாக வரைஞ்சு மனிதனால் காட்ட முடிகிறதுனா அந்த கற்பனை சக்தி மனிதனுக்கு இருக்கு. நீங்கள் நல்ல வீட்டில் இரவு நேரத்தில் தூங்கும்போது மொட்டை மாடியில் படுத்தீங்கன்னு வைங்க, இப்படி வானத்தை பாருங்கள், திடீர்னு மேகம் சிங்கம் மாதிரி தெரியும், திடீர்னு ஆட்டுக்குட்டி மாதிரி தெரியும், புலி பாயிற மாதிரி தெரியும், இருண்டுக்கிட்டு வர்ற மாதிரி தெரியும்.
ஒவ்வொரு மேகத்திலும் ஒவ்வொரு டிசைன் தெரியும். அங்கே அது அப்படி இருக்குதா? இல்லை. மனிதனுக்கு இறைவன் கொடுத்த கற்பனை சக்தி இருக்குல்ல, அதை அப்படி உருவகப்படுத்துவாங்க. அந்த கற்பனையிலும் உதித்திராத ஒரு சொர்க்கத்தை என் அடியானுக்காக நான் தயார் செய்து வைத்துள்ளேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொல்லுவதாக கூறுகிறார்கள் என்று சொன்னால், அந்த சொர்க்கம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறதா முக்கியமான விஷயம். அந்த சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனுடைய 3வது அத்தியாயம் 133வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அருளுகா ஸமாவாத்து வல் அருளு உஇத்தத் லில் முத்தகீன். இன்னும் நீங்கள் உங்கள் இறைவனின் மன்னிப்பை பெறுவதற்கும் சுவனபதியின் பக்கமும் விரைந்து செல்லுங்கள். அதன் சுவனபதியின் அகலம் வானங்கள் பூமியை போல் உள்ளது. அது பயபக்தி உடையவருக்காகவே தயார் செய்து வைக்கப்பட்டுள்ளது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். சொர்க்கம் எவ்வளவு பெரிய சொர்க்கமா! வானம் பூமி பரப்பளவு கொண்ட ஒரு சொர்க்கத்தை நான் தயார் செய்து வைத்துள்ளேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அப்போ வானம் பூமி அப்படின்னா நம்ம பார்க்கறது வானம் கிடையாது. நம்ம இப்போ பார்க்குறோம்ல, பாரா வானத்தில் ஏரோப்ளேன் போகுது, அது வானம் இல்லை. வானம்ங்கிறது என்னது? நம்ம படிக்கிறோம்ல, அல்லாஹ் 7 வானங்களை படைத்து வைத்திருக்கிறான் அப்படின்னு குர்ஆனில் சொல்கிறான். அந்த முதல் வானத்தை இன்றைக்கு அறிவியல் தொட்டு இருக்கிறதா அப்படின்னா தொடலை. முதல் வானத்தை கூட அறிவியல் தொடலை. அந்த வானம் எப்படி இருக்கும்? தட்டினால் முகடு போன்று இருக்கும். மிகராஜ் இரவு பயணத்தை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னை புராக்கு வாகனத்தில் அழைத்து செல்லும் பொழுது முதல் வானத்தினுடைய வாசல் திறக்கப்பட்டது. அப்படின்னா அந்த வானத்துக்கு ஒரு வாசல் இருக்கு. நாம பார்க்கறது வானம் கிடையாது. இந்த வானத்துக்கு வாசல்லாம் கிடையாது. நல்ல ஊட்டியில் உயரமான மலையில் ஏறி நின்று பார்த்தோம்னு வைங்க, நமக்கு கீழே வானம் இருக்கிறத பார்க்க முடியும். அந்த மலைக்கு மேலே ஏரோப்ளேன் அப்படி போகும்போது ராக்கெட்லாம் உள்ளே புகுந்து அப்படி வெளியே வருதில்ல, அப்போ அது வானம் கிடையாது. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? 7 வானங்களை படைத்திருக்கிறோன்றான். அந்த வானம் பூமி பரப்பளவு கொண்ட ஒரு சொர்க்கத்தை என் அடியாருக்காக நான் வைத்திருக்கிறேன். அது யாருக்காக? பயபக்தி உடையவருக்காக என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்கிறானா? அப்போ அது எவ்வளவு பிரம்மாண்டமான சொர்க்கம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னுடைய சமுதாயத்தாரில் 70,000 பேர் அல்லது 700,000 பேர் கேள்வி கணக்கின்றி சுவனம் செல்வார்கள் அப்படிங்கிறாங்க. 70,000 பேர் அல்லது 700,000 பேர் கேள்வி கணக்கின்றி சுவனம் செல்வார்கள். அதில் கடைசி நபர் நுழையாதவரை முதல் மனிதர் உள்ள நுழைய மாட்டார். கடைசி மணி 700,000 பேர் அப்படி பெருசாக வச்சுக்கிறோம். 700,000 பேர் வரிசையில் நிற்கிறாங்கன்னு வைங்க. அப்படி வரிசையாக நம்ம கணக்கு பண்ணோம்னா என்ன ஆகும்? கடைசியில் 700,000 ஆளா ஒருத்தர் நிற்பார். அப்போ முதல் மனிதர் நிற்பார். வாசலை திறந்தவொடனே அவர் படக்குன்னு உள்ளே போயிடுவார்ல. இங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க? அவர் போக மாட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? 700,000 பேரும் உள்ளே நுழைகிற அளவுக்கு அந்த வாசல் இருக்கும். அதான் அர்த்தம். முதல் கடைசி நபர் நுழைகிற வரைக்கும் முதல் நபர் உள்ள போக மாட்டார். அப்படின்னா 700,000 பேரும் இப்படி இருப்பாங்க, அப்படியே உள்ள நுழைவார்கள். அத்தனை பெரிய பிரம்மாண்டமான ஒரு வாசல். அவர்கள் ஒளியால் மின்னிக் கொண்டிருப்பார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ அவ்வளோ பிரம்மாண்டமான சொர்க்கம். அந்த சொர்க்கத்தை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சம்பவத்தில் சொல்றாங்க. என்னன்னா, அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சூரிய கிரகண தொழுகை நடத்துகிறாங்க. அப்படி நடத்துகிற பொழுது அங்கே மாமுன்கள் பின்னாடி மக்கள் நின்று தொழுது கொண்டிருக்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடத்தும் போது என்ன செய்கிறாங்கன்னா, எதையோ பிடிப்பதை போன்று அப்படி அப்படி கவ்வி அப்படி எவ்வி பிடிக்க போகிறாங்க. அப்போ ரசூல்லா திரும்ப நின்றுக்கிறாங்க. அப்போ தொழுகையெல்லாம் முடிஞ்ச பிறகு சஹாபாக்கள் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, இன்றைக்கு தொழுகையில் என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கு ஒரு காரியத்தை செய்தீங்களே, எதையோ பிடிக்கிற மாதிரி போனீங்களே, என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு சொர்க்கத்தை காட்டினான், சொர்க்கத்தில் உள்ள ஒரு மரத்தை காட்டினான், மரத்தில் உள்ள ஒரு குலையை காட்டினான், குலையில் உள்ள ஒரு பழத்தை காட்டினான், அந்த பழத்தை நான் பறிக்க முற்பட்டிருந்தேன், அல்லாஹ் எடுத்துக்கொண்டான், நான் மட்டும் பறித்திருந்தால் அது இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் சாப்பிட்டாலும் தீராது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு பழம், சொர்க்கத்தினுடைய ஒரு பழம். இன்றைக்கு ஏழைகளுக்கு ஆப்பிள் பெரிய சிரமமாக இருக்கு. சொர்க்கத்தினுடைய ஒரு பழத்தை அப்படி பறிச்சா உலகத்தில் உள்ள அனைவரும் சாப்பிட்டாலும் தீராது. அப்படின்னா அப்போ எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான சொர்க்கம் பார்க்குறோம்ல.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஒரு சம்பவம். சஹாபாக்களுக்கு மத்தியில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி பேசி கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஒரு கிராமவாசி அமர்ந்திருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, மறுமை நாளில் சொர்க்கத்திலே ஒரு அடியான் அல்லாஹ்விடத்தில் கேட்பானாம், இறைவா என்னடா நான் விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிறான். இங்கே என்னடா விவசாயம் பண்ண போகிற, நல்லா தானே இருக்கிற. இல்லை நான் விவசாயம் பண்ணணும். அப்படியா, சரி இந்தா அப்படின்னு கொஞ்சம் விதைய இந்த இடத்த பூரா உழுது போடு அப்படின்னா அவர் அப்படி உழுது ரெடி பண்ணி வச்சவொடனே விதையை ரப்பு கொடுப்பான் அல்லாஹ். அப்படி கையில் கொடுத்தவொடனே போடுறா அப்படின்னு அப்படி தூவினோடனே சடச்சடச்சன்னு வளர்ந்து அப்படி சாஞ்சு டக்கு நின்றும். விதையை தூவின உடனே சர்வன்னு வளர்ந்து சடக்குன்னு அப்படி சாஞ்சு அறுத்துக்கடா அப்படிமா அல்லாஹ். அல்லாஹ் என்னை பரிகாசம் பண்ணாத அப்படின்னா. சொர்க்கம் எப்படிப்பட்ட சொர்க்கம், அப்படி விதையை போட்ட வினாடி நேரத்தில் அப்படி சரட்டுன்னு முளைச்சு சட்டுன்னு சாஞ்சு, அதான் சொர்க்கம். அவன் கேட்டாங்கிறக்காண்டி அல்லாஹ் விதையை கொடுத்தான். நல்லா தானே இருக்க, பேசாம உனக்கு என்னப்பா இங்கே வேலை. அப்போ அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான சொர்க்கம். நாம் எதை நோக்கி பயணிக்கிறோம் என்பது தான். இன்னும் சொர்க்கத்தை பற்றி நிறைய டீட்டெயில் டாபிக் நிறைய இருக்குது. அப்போ எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான சொர்க்கம் அப்படின்னா, இந்த சொர்க்கத்தின் மீது ஒரு பேராவல் என்பதை விட ஒரு பேராசை. ஆசை என்பது சிறுசு, பேராசை என்பது பெருசு. உலகத்தில் பேராசை படக்கூடாது என்று நிறைய விஷயங்களுக்கு நம்ம போதனை செய்கிறோம். இந்த சொர்க்கத்திற்காக நாம் பேராசைப்படுகிற பொழுதுதான் அதை அடைவதற்கான முயற்சியை மேற்கொள்வோம். இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு வானம் பூமி பரப்பளவு கொண்ட ஒரு சொர்க்கம் ரப்பு கொடுக்கணும்னா என்ன செய்யணும்? சஹாபாக்கள் செய்து காட்டினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய நபி தோழர்களுக்கு சொர்க்கம்னா பேராசைனாலும் பேராசை, பெரிய பேராசை. பதிர்களத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், கிளம்புங்கள், வானம் பூமி பரப்பளவு கொண்ட சொர்க்கத்தை நோக்கி கிளம்புங்கள் அப்படிங்கிறாங்க. அங்க உட்கார்ந்து இருந்த உமைர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார், வா வா அப்படிங்கிறார். உம்மை இப்படி சொல்ல தூண்டியது எது அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். வான பூமி பரப்பளவு கொண்ட சொர்க்கமா அப்படிங்கிறாங்க. ஆமா அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். சொன்ன உடனே அவர் என்ன செய்யறாரு, தன்னுடைய அம்பு கூட்டிலிருந்து ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்து சாப்பிடுங்க இப்படி முனைகிறார். அப்படி முனைகிற நேரத்தில் இந்த பேரித்தம்பழத்தை சாப்பிடுகிற நேரம் இந்த பூமியில் வாழ்ந்தாலும் அதிகம் என்று அப்படி சுண்டி விட்டு போர்க்களத்துக்குள்ள நுழைகிறார். அல்லாஹ்வுடைய பாதையில் வெட்டுப்பட்டு இறந்து போகிறார். சுவனவாசியாக மாறிவிடுகிறார். ஆசையை பாருங்க, ஒரு அடிக்கு சண்டையா இருக்கு. ஒரு அடி நிலத்துக்கு அப்படியே அந்த டேப் சர்வேரை வச்சு அளக்குற அப்படி அளந்து அத்துக்கு எடுத்துடணுமுங்க, அத்துக்கு எடுத்துடணும். ஒரு சென்ட் நிலம் இங்கே வாங்குறது சாதாரண விஷயம் இல்லையில. இந்த ஏரியாவில் இன்றைக்கி ஒரு சென்ட் சாமான் வாங்க முடியுமா? சதுரடி கணக்காயிருச்சு பூரா. சதுரடி என்ன ரேட்டு போகுது, எத்தனை சதுரடி இருக்குது, எத்தனை சென்ட் இருக்குதுன்னு கேட்குற விஷயம்லாம் காலம்லாம் மாறி எத்தனை சதுரடி இடம் இருக்குதுன்னு கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சு. ஒரு சதுரடியை வாங்குறதுக்கு இங்கே பெரிய பொருளாதாரம் தேவைப்படுகிறது. அவனை தொழுதால், அவனை பயந்தால், அவனை அஞ்சி நடந்தால், அவனுடைய தூதரின் வழிமுறையில் நம்முடைய வாழ்வியலை அமைத்து கொண்டால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிரம்மாண்டமான ஒரு சொர்க்கத்தை தருகிறான் என்று சொன்னால், அத்தனை பெரிய சொர்க்கத்தை பெறுவதற்காக இந்த உலகத்தில் நாம் என்ன செய்ய போகிறோம்? இதான் கேள்வி. ஒரு வீடை கட்டுவதற்காக ஒரு மனிதன் உலகத்தில் வெளிநாடு சென்று உழைக்க வேண்டியிருக்கிறது. ஒரு இடத்தை வாங்கி ஒரு வீட்டை கட்ட வேண்டினா வெளிநாடு சென்று காலம் முழுவதும் 20 ஆண்டு காலம் 30 ஆண்டு காலம் உழைத்து தன்னுடைய பொருளாதாரங்களை சம்பாதித்து சேர்த்து கொண்டு வந்து இங்கே ஒரு வீட்டை கட்டிட்டு அல்லாஹ் அக்பர்னு வாசலில் ஒரு சேரை போட்டு உட்கார்றதுக்கு 30 ஆண்டு காலம் 40 ஆண்டு காலம் வெளிநாட்டிலே ஒட்டகம் மேய்க்க வேண்டியிருக்கிறது, கார் ஓட்ட வேண்டியிருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்து வைத்திருக்கிற அந்த சொர்க்கத்தை அடைவதற்காக இந்த உலகத்தில் நாம் என்ன செய்ய போகிறோம்? யாருக்காக வைத்திருக்கிறான் அவ்வளோ பெரிய சொர்க்கத்தை? நமக்காண்டி தானே. ஒரு அடியான் அப்படியே வருவானா தவழ்ந்து, கடைசி மனிதன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகத்தினுடைய அந்த வெப்பம் தாழ முடியாமல் கடைசி மனிதன் அப்படியே தவழ்ந்து வருவானா. அவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்ல, போடா சொர்க்கத்துக்குள்ளே போ அப்படிம்பான். அவன் போய் எட்டி பார்ப்பானா, பார்த்துட்டு அவனுக்கு நிறைவாக காட்டப்படும். சொர்க்கத்தை பார்த்த உடனே அங்கே இடமே இல்லாமல் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தெரியும். அப்படியே திரும்பி வருவான், அல்லா அங்கே ஃபுல்லாக இருக்குது, நிறைஞ்சு போச்சு சொர்க்கம்,
போடா உனக்கு இடம் இருக்குது போ அப்படின்பானா. அவன் திரும்ப அப்படியே போய் பார்ப்பான். பார்த்தா அப்பவும் நிறைவா தெரியும். அல்லா நிறைஞ்சிருக்கு அப்படின்னு. என்னடா நிறைஞ்சிருக்கு, உனக்கு என்ன வேணும் சொர்க்கத்தில், நீ நினைடா, சொர்க்கத்தில் உனக்கு எவ்வளோ வேணும் நினைக்க சொல்லுவான். நினைப்பானா நினச்சிட்டு போடா, அதை விட 10 மடங்கு உனக்கு கொடுத்தோம், போ சொர்க்கத்துக்கு அப்படி பிரம்மாண்டமாக. கடைசி மனிதன் தவழ்ந்து வந்தவனுக்கு அத்தனை பெரிய பரிசு. அதனால தான் சஹாபாக்கள் அதன் மீது பேராசை கொண்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சபையில் அப்படி நின்று கொண்டிருக்கும் போது, என்னுடைய மக்களில் 70,000 பேர் கேள்வி கணக்கின்றி சுவனம் செல்வார்கள் அப்படின்னாங்க. சொன்ன உடனே அந்த சபையில் இருந்த ஒகாசா எழுந்தார். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, அதில் நானும் ஒருவனாக இருக்க வேண்டும் அப்படின்னாங்க. நானும் ஒருவனாக இருக்க வேண்டும் என்று அவர் கையை தெரியாம போயிருமோன்னு சொல்லி அவர் கோடு போட்டு அந்த தோளில் போட்டிருந்த அந்த துண்டை எடுத்து அப்படி சடார்னு இப்படி தூக்கி காமிச்சு, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, அது நானும் ஒருவனாக இருக்க வேண்டும் அப்படின்னார். அதில் நீரும் ஒருவர் தான் அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ். உடனே அங்கிட்டு இருந்து ஒரு அன்சாரி எழுந்தார். அப்ப நான் அப்படின்னாரு. அவர் முந்திக் கொண்டார் அப்படின்ட்டாங்க ரசூலுல்லாஹ். சொர்க்கம்னா போதும், பேராசை, ஆசை ஆசை. அப்போ நாம் இந்த சுவனத்தை அடைவதற்காக என்ன செய்கிறோம்? உலகத்தில் கேவலம் அற்ப பொருளுக்காக மடங்கி போகிற காட்சிகளை பார்க்குறோம். ஹராம் ஹலால் பார்க்காம வாழ்வியலை அமைக்கிற பார்க்குறோம். அல்லாஹ் அனுமதிச்சிருக்கானா தடுத்திருக்கிறானா என்பது குறித்தெல்லாம் பார்க்கறது இல்லை. காசு வருதா, பணம் வருதா, பொருளாதாரம் வருதா, நம்மை வளப்படுத்துகிறதா, நம்முடைய வாழ்வியலை இந்த உலகத்தில் மேம்படுத்துகிறதா, அவ்வளோதான். ஒரு சின்ன உதாரணம் பாருங்கள். உடல்நிலை சரியில்லை, ஹார்ட்டு அட்டாக்கு, ஆஸ்பத்திரியில் சேர்ந்துடுறாரு. சேர்ந்தவர் என்ன செய்கிறாரு? ப்ரைவேட்டில் சேர்ந்துடுறாரு. ஒரு ஸ்டண்ட் வைக்கிறதுக்கு 3 லட்சம், மேற்கொண்டு ஒரு அடப்பு இருந்தால் அதுக்கு 1 லட்சம், மேற்கொண்டு அதுக்கு மேலே ஒரு அடப்பு இருந்தால் அதுக்கு 1 லட்சம். இப்படி எத்தனை அடப்பு இருக்கோ அடப்புக்கு 1 லட்சம். சரி, அன்னைக்கு நிலைமைக்கு இருக்கிற நகை பணம் எல்லாத்தையும் எடுத்து தன் உயிரை காப்பதற்காக செலவு செய்கிறார். அந்த பணம் போக நகை என்ன செய்கிறாரு? வட்டி கடையில் கொண்டு போய் அடகு வைக்கிறார். ஏன் அடகு வைக்கிறீங்க? அது வட்டியாச்சே, வித்துடலாமே. விற்றா வாங்க முடியாது, அடகு வச்சா திருப்பிக்கலாம். வாங்காமல் இருந்தபோது கொடுத்தானே, இந்த நகைகளை வாங்காமல் இருந்தபோது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 50 பவுன் 100 பவுன் என்று கொடுத்தானே. அப்போ உங்கள் திறமையில் சம்பாரிச்சிங்களா? உங்கள் வல்லமையில் பொருளாதாரத்தை மீட்டெடுத்தீங்களா? அல்லாஹ் உங்களுக்கு அள்ளி கொடுக்கலையா? உயிரை காப்பதற்காக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் தடுத்த காரியங்களை விட்டுவிட்டு அந்த ஹராமான வழியில் அந்த பொருளை மீட்பதற்கான வழியை செய்கிறார்களே, உயிரை மீட்பதற்கான வழியை செய்கிறார்களே. வித்துரு, உசுரை விட இந்த நகை என்ன நினைக்க தோன்றுகிறதா? உலக வாழ்வியல் மனிதனை மயக்குகிறது. இந்த உலகம் என்ன செய்யுது? மனிதனை மயக்குகிறது, இந்த சொர்க்கத்தை மறக்க செய்கிறது. இவ்வளவு பெரிய சொர்க்கம் இருக்கிறது என்பதை என்றைக்கு நாம் உணர்கிறோமோ, அந்த சொர்க்கத்துக்காக இந்த உலகத்தில் என்ன வேணாலும் செய்யலாம்ல. அல்லாஹ்வுடைய பாதையில், அல்லாஹ்வுடைய பாதையில் என்ன வேணாலும் செய்யலாம்ல. அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், தூக்கத்தை விட தொழுகை மேலானது. அழைக்கிறார்ல பள்ளிவாசலில் ஒரு முஅத்தின் நியமிக்கப்படுகிறார், ஒரு இமாம் நியமிக்கப்படுகிறார். மேலே 4 குழா கட்டப்படுகிறது, அதில் ஒளி எழுப்பப்படுகிறது. பள்ளிவாசல் எந்த இறையாலயங்கள் நிரம்பி வழிகிறது? எந்த இறையாலயங்கள் நிரம்பி வழிகிறது? இல்லையே. தூக்கத்தை விட தொழுகை மேலானது, தொழுகையை விட தூக்கமே மேலானது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ரொம்ப கேவலமாக சொன்னாங்க, ரொம்ப கேவலமாக. எவன் ஒருவன் ஃபஜ்ர் தொழுகை தொழாமல் தூங்கி கொண்டிருக்கிறானோ அவனுடைய காதுகளில் சைத்தான் சிறுநீர் கழிக்கிறான். பெத்த புள்ள மடியில் ஒன்றுக்கு போச்சுன்னு வைங்க, சி ஏ வாடி உன் பிள்ளைய பிடி, அவன் புள்ள தான் அது, அவன் புள்ள தான். மடியில் ஒன்றுக்கு போயிடும். அப்போ என்ன செய்வான்? இந்த மோண்டுட்டான், வாடி உன் பிள்ளைய பிடுறி, பொண்டாடிட்ட உன் பிள்ளைம்பான். அது அவன் புள்ள தான். அந்த ஒன்றுக்கு தாங்க முடியலை, அந்த சிறுநீரை சகிக்க முடியலை, சீத்தான் கழிப்பான் அப்படின்னா. அப்போ பள்ளிவாசலுக்கு லேட்டாக வந்தால் என்ன சொல்லணும்? காதை கழுவிட்டு வாங்க, ஊழி செஞ்சுட்டு வாங்கன்னு சொல்கிறதா, காதை கழுவிட்டு வாங்கன்னு சொல்கிறதா? ஒரு சொல்ல எப்படி சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? அதை விளக்கிட்டே போனோம்னா என்ன ஆகும்? என்னடா இது ரொம்ப அருவருப்பாக இருக்குது. காதில் சிறுநீர் கழிக்கிறான் சைத்தான். அப்போ இந்த பக்கம் நிறைஞ்சவுடனே அந்த பக்கம் காட்டிட்டு படுக்க வேண்டியதான்.
அப்போ பள்ளிவாசலில் ஒரு இமாம் நியமிக்கப்பட்டு, முஅத்தின் நியமிக்கப்பட்டு இறைவனை தொழுவதற்காக அதிகாலையில் எழுந்து அவனுடைய ஆலயத்துக்கு வர முடியலைன்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்ய எத்தனை பேர் இருப்பார்கள்? பாசிசத்தின் சக்திகள் இந்த நாடிலே தேச விரோத காரியங்களில் ஈடுபட்டு முஸ்லிம்களை கருவறுப்பதற்காக அனைத்து களங்களிலும் நின்று கொண்டிருக்கிறார்கள். அங்கே ஜிஹாத் என்று ஒன்று வரும் பொழுது அல்லாஹ்வுடைய ஆலயத்துக்கே செல்லாதவர் அல்லாஹ்வுடைய பாதையில் எப்படி செல்ல முடியும்? அப்போ இந்த சொர்க்கத்தை நேசிக்கணும்ல, இந்த சொர்க்கத்தை விரும்பணும்ல, அதன் மீது பேராசை கொள்ளணும்ல. என்ன இந்த உலகம்? பெரிய உலகம் என்ன உலகம்? அமெரிக்காவை சுற்றி பார்த்தவங்க எத்தனை பேர்? ரஷ்யாவுக்கு போனவங்க எத்தனை பேர்? ஆஸ்திரேலியா போனவங்க எத்தனை பேர்? தமிழ்நாட்டை முழுசாக சுற்றி பார்த்தவங்க எத்தனை பேர்? காலையில் எந்திரிக்கிறோம், சாப்பிட்றோம், வேலைக்கு போகிறோம், டீயை குடிக்கிறோம், சாப்பிட்றோம், டீயை குடிக்கிறோம், அப்புறம் தூங்குகிறோம், காலையில் எந்திரிக்கிறோம், சாப்பிட்றோம், டீயை குடிக்கிறோம், அப்புறம் தூங்குகிறோம், தூங்கிட்டு இருக்க எந்திரிக்கிறோம், வேலையை பார்க்குறோம், நேரம் கிடச்சா டீயை குடிக்கிறோம், சும்மா இருந்தால் டிவியை பார்க்குறோம். வேறு என்ன பண்ணுறோம்? என்ன பெரிய இந்த உலகம்? இந்த உலகத்தை சுற்றி பார்த்தவங்க எத்தனை பேர்? சுற்றி பார்த்தவன் பூரா சாதனையாளனாக இருக்கான். ஒருத்தர் இருப்பான், 2 பேர் இருப்பான். இவ்வளோ நாட்களில் இவர் உலக நாடுகள் எல்லாம் சென்று வந்தவர். உலக நாடுனா தெருவா போயிட்டு வந்தாரா? அவர் ஒரு மெயின் ரோட்டு வழியாக போயிட்டு திரும்ப என்ன செஞ்சிருப்பார்? அவர் வீட்டுக்கு வந்திருப்பார். இவர் உலகத்தை சுற்றி பார்த்தவர் அப்படின்மா. என்ன பெரிய உலகம்? உலகம்ங்கிறது நமக்கு ஒரு தெருவும் ஒரு வீட்டுக்குள்ளே தான் இருக்குது. என் பொண்டாட்டி, என் புள்ள, என்னுடைய உறவுக்காரவங்க ஏதாவது ஒரு நல்ல நாள் கெட்ட நாள் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணால் அந்த நாளில் ஆக்கி பொங்கி சொல்லி பிரியாணியை சாப்பிட்டுட்டு அண்டாவை கவுத்திட்டு போயிடுறது தான். அதில் 1008 பிரச்சனை, 1008 பொறாமை, 1008 சண்டை, இதெல்லாம் நடக்குதுல்ல. என்ன பெரிய இந்த உலகம்? நான் 4 பேருக்கு முன்னாடி கண்ணியமாக இருக்க போகிறேன். 4 பேருக்கு முன்னாடி இல்லை, ரப்புல் ஆலமீன் அந்த மகஷர் மைதானத்தில் எல்லாருக்கும் முன்னாடி கண்ணியமாக இருக்கணும்னு தான் இந்த குர்ஆனையும் ஹதீஸையுமே கொடுத்துருக்குறான் நமக்கு. இங்கே என்ன 4 பேர் நமக்கு முன்னாடி கண்ணியம்? 4 பேருக்கு இப்படி வெள்ளையும் சொல்லியும் அப்படி வந்தோடனே இவர் மரியாதைக்குரியவர் அப்படி சொல்லிட்டா உடனே சொர்க்கம் போவா? அப்படியா? கண்ணியம் எங்கே அடையணும்? பயபக்தியுடையவர்களுக்காக நான் தயார் செய்து வைத்துள்ள பயமும் பக்தியும் எந்த முஸ்லிமுடைய உள்ளத்தில் இருக்கிறதோ அவருக்கு இருக்கு அந்த சொர்க்கம். அந்த பயம் இருந்திருந்தால் ஒரு முஅத்தின் நியமிக்கப்பட்டு, ஒரு இமாம் நியமிக்கப்பட்டு, அந்த பள்ளிவாசலிருந்து பாங்கோலி எழுப்பப்பட்டு பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு வராமல் இருப்பது எத்தனை பெரிய அலட்சியம்! அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த வழிமுறையை கடைபிடிக்க இமாமும் முஅத்தின்னு நினைச்சாங்கன்னு வைங்க, தெருவே பத்திக்கிட்டு எரியும். ஆமாம், ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, எந்த வீடுகளில் அல்லாஹ்வுடைய ஆலயத்திலிருந்து அழைப்பொலி கொடுக்கப்பட்டு பள்ளிவாசலுக்கு தொழ வரவில்லையோ அந்த வீடுகளில் பெண்களும் குழந்தைகள் மட்டும் இல்லை என்று சொன்னால் அந்த வீட்டை தீ வைத்து கொளுத்த ஆசைப்படுகிறேன் நாங்கள். ரசூலுல்லாஹ்வுடைய ஆசை நிறைவேற்றணும்னு வைங்க, அவ்வளோதான். சுப்ஹானல்லாஹ். ஒவ்வொரு நிர்வாகம் முடிவு பண்ணிருச்சுன்னு வைங்க, ரசூலுல்லாஹ்வுடைய இந்த சுன்னத்தை ஃபாலோ பண்ணுவோம். எரிச்சு தள்ளிடும்டான்னு முடிவு பண்ணால் என்ன ஆகும்? அவ்வளோதான். ஹவுசிங் போர்டில் ஒவ்வொரு வீடாக பிடிச்சி பற்ற வச்சுட்டே இருக்க வேண்டியதான். இன்றைக்கி யார் பஜனுக்கு வரல போய் கொளுத்தி போடு, இன்றைக்கி யார் பஜனுக்கு வரல அஜர மோத்தின்னு நினச்சி அவ்வளோதான். பெட்ரோலும் தீப்பந்தத்தோடு சுற்ற வேண்டியதான். ஏதோ அல்லாஹ் அது இங்கே சட்டமும் கிட்டமும் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அவன் மனுஷ பலவீனமானவன் தான், என்ன செய்கிறது, நம்மளே இமாமா இருக்கிறோம் அப்படின்னு எல்லா பள்ளியும் போய்கிட்டு. இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய ஆசையை நிறைவேற்றினா என்ன ஆகும்? உங்கள் வீட்டில் பெண்கள் குழந்தைங்க இருக்காங்களாமா, நாளைக்கு இல்லைன்னா சொல்லுங்கள், கொளுத்த வேண்டியிருக்கு. முடிஞ்சு போச்சா இல்லையா? அப்போ காரணம் என்ன? இந்த உலகம் நம்மை மயக்குகிறது. இந்த உலகம் ரொம்ப அற்பமானது. அல்லாஹ் வைத்திருக்கிற சொர்க்கம் பேரின்பத்துக்கு மேலே பேரின்பம், பேரின்பத்துக்கு மேலே பேரின்பம். அதை பற்றி சொல்லணும்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு ஹதீஸ் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு அடியான் கடைசி மனிதன் என்னன்னு கேட்டால் அவன் நரகத்தின் பக்கம் அவனுடைய முகத்தை இப்படி திருப்பி வச்சுருவான். ரப்பு நரகம் இடது பக்கம் இருக்குல்ல, இப்படி முகத்தை இப்படி திருப்பி வச்சுருவான். அப்போ அந்த நரகம் என்ன செய்யணும், அவனுடைய முகத்தை அப்படி கரித்து கொண்டே இருக்கும். அந்த கரித்து கொண்டிருக்கிற அந்த வேதனை தாங்க முடியாமல் யா அல்லாஹ் அப்படின்னு கத்துவான். என்னடா, என் முகத்தை கொஞ்சம் திருப்பி விட்டுறேன் அப்படின்பா. அதுக்கப்புறம் எதுவும் கேட்க மாட்டேங்கல, எதுவுமே கேட்க மாட்டேன்டா அல்ல. சரி, முகத்தை அப்படி இப்படி திருப்பி விட்டுருவான். திருப்பி விட்டோன்னே இப்படியே இருந்துக்கிட்டே இருப்பான் கொஞ்சம் நேரம். அங்கே பார்த்தா ஒரு மரம் அப்படி அருவி அப்படி கொட்டிக்கிட்டு இருக்கும். தண்ணி தாகம் வேறு இவனுக்கு இருக்கும். யா அல்லாஹ் அப்படின்வான். என்னடா, இந்த மரத்துக்கிட்ட கொண்டு என்னை விட்டுறேன் அப்படின்மா. இப்போதான்டா எதுவும் கேட்க மாட்டேன்னு சொன்னேன். இன்னுமே எதுவுமே கேட்க மாட்டேன்டாலா, என்னை அங்கே விட்டுரு அப்படின்பா. சரி வாடா, இழுத்து கொண்டு அங்கே விடுவான்.
அங்கே விட்டு அங்கேருந்து நின்றுக்கிட்டே என்ன செய்வான், அப்படியே பார்த்துட்டு இருப்பான். சொர்க்கத்துடைய வாசல் தெரியும், அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பான். யா அல்லாஹ், என்னடா இந்த வாசலுக்கிட்ட கொண்டு என்னை விட்டுறேன் அப்படின்பா. உடனே என்ன செய்வேன், இப்போ தான் நான் கேட்க மாட்டேன்னு, இனிமேல் எதுவுமே கேட்க மாட்டேன்டா அல்லா, சரி வாடான்னு இழுத்து கொண்டு என் வாசலுக்கிட்ட விட்டவனை அப்படி எட்டி பார்ப்பான் சொர்க்கத்தை. யா அல்லாஹ் கதறிடலாம், என்னடா என்னை உள்ளே விட்டுறேன் அப்படிமா. இப்போ தானடா கேட்க மாட்டேன், இனிமேல் எதுவும் கேட்க மாட்டேன், நீ கேள்ற, நீ என்னென்ன கேட்கணும் எனக்கு கேள்றா. அவன் நினைப்பானாம், அவன் நினைக்க மறந்ததையெல்லாம் இறைவன் அவனுக்கு நினைவுபடுத்துவானாம். நீ நினைத்ததை எல்லாம் கொடுத்தோம், அதை விட 10 மடங்கு உனக்கு கொடுத்தோம் போடா அப்படின்னு தூக்கி அப்படி சொர்க்கத்துக்குள்ள டம்மான்னு அடிச்சிருவான். அவ்வளோ பெரிய சொர்க்கம். இதெல்லாம் கடைசி மனுஷனுக்கு, நான் சொல்கிறதெல்லாம் கடைசி மனுஷனுக்கு உள்ளது. சதா ஆறு ஓடுறது, பாலாறு, தேனாறு இதெல்லாம் ஓடுறது, அதுக்கு மேலே மாளிகை இருக்கிறதுலாம் நிறைய இருக்குது. ஆறுக்கு மேலே மாளிகை இருந்தால் எப்படி இருக்கும்? வைகை ஆற்றுல ஃபுல்லாக தண்ணி போகுது. இப்போ நம்ம மதுரையில் அதானே இருக்குது ஆறு, ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். ஆனால் அதுக்கு நிகர் கிடையாது. ஃபுல்லாக தண்ணி போகுது. தண்ணி போகும்போது என்ன செய்வான், ஆளுக்கு கரையில் செல்ஃபோனோட நிற்பான். இப்போ எம்மா தண்ணி போகுது அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவை பதிவு செஞ்சு சொல்லணும். வைகை ஆற்றில் தண்ணீர் நிரம்ப பாயும் போது, இப்போ வைகை சின்னதாக போச்சு. நான் சின்ன பிள்ளையில இருக்கையில் நடக்கவே முடியாது, அவ்வளோ பெருசு இருந்துச்சு வைகை. அவள் வீடியோ எடுத்து வச்சுருப்பான். அந்த மாதிரி ஒரு ஆறு, பாலாறு, தேனாறு அப்படி ஓடிக்கிட்டு இருக்கும்போது அதுக்கு மேலே ஒரு பயங்கரமான ஒரு மாளிகையை கட்டி அதில் அவர்களை குடி வைப்போம்னு சொல்கிறானே. கற்பனையும் கிடையாது, கற்பனை பண்ணாலும் முடியாதுன்னு சொல்லிட்டான் ரப்பு. அது ஒரு பிரம்மாண்டமான சொர்க்கம்ங்க ரப்பு வச்சிருக்கிறது. உலகத்தில் சொர்க்கத்தை இப்படி குரானில் சொன்ன மாதிரி, ஹதீஸில் சொன்ன மாதிரி எங்கேயும் பார்க்கவும் முடியாது. எல்லா மதங்களும் சொர்க்கம் இருக்குன்னு சொல்லும், பரலோக ராஜ்யம் போகணும் அப்படி இப்படின்னு சொல்லும். அதுக்கு இங்கே எல்லாம் முடிஞ்சு ஏதோ ஒன்று சொல்லணும் வைங்க. ஆனால் குரான் சொல்லுகிற, திருமுறை குரான் போதிக்கிற சொர்க்கம் இருக்குது பாருங்கள். அதனால தான் சஹாபாக்கள் அதன் மீது ஆசை கொண்டு தன்னுடைய உயிர்களை எல்லாம் அப்படி 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 சாதாரணமாக விட்டாங்க. தன்னுடைய உயிர்களை சாதாரணமாக விட்டாங்க. உலகத்தில் மனிதன் பெரியதாக நினைக்கிறது உயிர் தானே. அப்போலோவுக்கு கொண்டு போனால் காப்பாற்றிடலாமா? அதான் கடைசி ஆஸ்பத்திரி, பிரைவேட்டில் கடைசி ஆஸ்பத்திரி அப்போலோ. சென்னையில் போனால் இந்த முதலமைச்சர் இருந்த காவேரி, இந்த ஜெயலலிதா இருந்த இதுதான் கடைசி ஆஸ்பத்திரி, இதான் இருக்கிறதுலே பெருசு பிரைவேட்டில் அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொல்கிறாங்க. ஆனால் பெரிய ஆஸ்பத்திரியும் ஒரு பெரிய ஆஸ்பத்திரி தான், இல்லாதவங்களுக்கு பூரா அதுதான் பெரிய ஆஸ்பத்திரி. அப்போ அப்போலோவுக்கு போனால் காப்பாற்றிடலாமா அப்படின்னு நினைக்கிறான்ல. அப்போலோவுக்கு போனாலும் என்ன, அங்கே அவன் சொல்லுவோம் 48 மணி நேரத்துக்கு பின்னாடி தான் எதுனாலும் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிடுவான். நீங்கள் எதுக்கு, நாங்கள் பொறுப்பு கிடையாது, நீங்கள் கையெழுத்து போட்டுருங்க. பார்க்குறதுதான் இந்த உலகத்தில் அவ்வளோதாங்க. அதை மீறி என்ன, நம்ம கையை மீறி உலகத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறைய காரியங்களை வைத்திருக்கிறான். அடுத்த வினாடி நமக்கானதில்லை, அடுத்த வினாடி நமக்கானதில்லை. நிறைய பார்க்குறோம்ல, வீடியோலாம் பார்த்தோம். ஒருத்தர் பேசிக்கிட்டே இருப்பார், பயான் சொல்லிக்கிட்டே இருப்பார், அப்படியே மௌத்தாகிடுவார், டபக்குன்னு மௌத்தாகிடுவாருங்க. கபர்ஸ்தானில் பெத்த தகப்பனை ஒருத்தர் அடக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். உள்ள ஜனாசாவை இறக்குறாரு, இறக்கி உள்ளே வச்சாச்சு. ஆஹா, சொத்து கையெழுத்து வாங்க மறந்துட்டோம், கைரேகை எடுக்காம விட்டோமே சொல்லிட்டு மயங்காரன் என்ன செய்கிறான், அப்பாவுடைய கட்டை விரலை இப்படி வச்சு இப்படி பத்திரத்தில் இப்படி உருட்டிக்கிட்டே இருக்கையில் அப்படியே அவன் மௌத்தா போயிட்டாங்க. உள்ள ஒரு ஜனாசா இருக்குது, இப்போ கட்டை விரலை உருட்டுக்கு இருந்த ஜனாசா எல்லாம் ரூஹ் எடுத்துட்டான். அப்புறம் அந்த ஜனாசாவை வெளியே தூக்குற மாதிரி ஆகிப்போச்சு. அடுத்த வினாடி நமக்கானது இல்லை, நம்ம கை நம்ம சொல்கிறோம் நேரமே இல்லை. 24 மணி நேரம் ரப்புல் ஆலமீன், யோசிச்சு பாருங்கள், அவனுக்காக 24 மணி நேரத்தில் எவ்வளோ நேரத்தை நம்ம செலவு செய்கிறோம்? 24 மணி நேரத்தில் அல்லாவுக்காக நம்ம எவ்வளோ நேரம் நேரமே இல்லை. என்ன நேரம் இல்லை, 28 ஆக்கியாச்சு, 36 மணி நேரம் ஆக்கியாச்சு. ஒரு நாளைக்கு 36 மணி நேரம். அப்போது என்ன சொல்லுவோம், நேரமே இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வரும், எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வரும். அந்த நேரம் வந்து விட்டால் முந்தவும் செய்யாது, பிந்தவும் செய்யாது. அன்னைக்கு என்ன செய்யாது, பக்கத்தில் இருக்கிற ஆளுங்க தெரிய மாட்டாங்க. அப்படி வானத்திலிருந்து இறங்கி வந்த அந்த கரு நீல நிற கண்களை கொண்ட வானவர்கள் அப்படி பக்கத்தில் அப்படி குத்த வச்சு அப்படி உட்காந்துருக்கும் போது தெரியும், ஆஹா இந்த உலகத்தில் அல்லாவை மறந்துட்டோமே, அல்லாவுடைய ரசூலை மறந்துட்டோமே, அவனை வணங்க மறந்துட்டோமே, நமக்கு எதிராக இருக்க நம்முடைய உற்றார்கள், உறவினர்கள், சொந்தம், பந்தம், மனைவி, மக்கள் யாரும் தெரியலையே, இவர்கள் யாரோ நிற்கிறார்களே, கொடூரமானவர்களாக இருக்கிறார்களே என்று அப்படி பார்த்து அரண்டு மிரண்டு மனிதன் தெரித்து அவனுடைய உயிர் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்காலில் ஓடிக்கொண்டிருக்கிற போது அடிப்பார்கள், முகத்தில் அடிப்பார்கள், முதுகுகளில் பிடுங்குவார்கள் உயிரை. அந்த நேரம் நமக்கானது கிடையாது. அப்ப அந்த மாதிரி ஒரு நிலையை சந்திப்பதற்கு முன்பாக, இறைவா நான் உன்னுடைய பாதையில் வந்துடுறேன்,
நீ சொல்ற கட்டளைகளை ஏற்றுக்கொள்கிறேன். என்னுடைய தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை காட்டி தந்தார்களோ அதன் வழியில் என்னுடைய வாழ்வியலை நான் அமைத்துக் கொள்கிறேன். இறைவா, எனக்கு நீ சொர்க்கத்தை கொடு. இறைவன் வைத்திருக்கிற சோனத்தை பெறுவதற்காக இந்த உலகத்தில் நமக்கு இப்போ இருக்கிற செயல் தொழுகை தான். தொழுகை, ஜக்காத்து, நோன்பு, ஹஜ். ஜிஹாத் இருக்குதா? வாளை எடுத்துக்கொண்டு அனைவரும் திரண்டு வாருங்கள் அப்படின்னு சொன்னால் எந்த வாள்? திருக்க வாளா, மாட்டு வாளா? அதான் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. பாருங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம பெரிய சோதனையில் வச்சிருக்கிறாங்க. உங்களுக்குள் கருத்து முரண்பாடு கொள்ளாதீர்கள், கோழைகள் ஆகி விடுவீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். கருத்து முரண்பாட்டினுடைய விளைவுகளாக நாம் கோழைகளாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம பேசலாம், உயிரையும் கொடுப்போம், யார் வந்தாலும் சந்திப்போம், அவ்வளோ சுபஹானக்கல்லாகுமோ அபிஹம்திக்கு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் கஃபாரா ஓதனோன்னு எல்லாரும் வீட்டுக்கு போயிடுவோம். அதானே பார்க்குறோம், வழக்கமாக நடக்கிறது. போர்க்களங்களும் போராட்டங்களும் நாம் சந்திக்கிற எல்லாம் என்ன? ஜனநாயகத்தின் வழியில் நாங்கள் அதுதான் செய்ய முடியும். வேற என்ன செய்ய முடியும்? பாலியல் பலாத்காரம் பண்ண 4 பேர்த்தை தூக்கி போட்டு வெட்டியாப்பட்டோம் இல்லை? அது சட்டம் இருக்குது, சட்டத்தின் வழியில் நடக்க வேண்டும், வழி நடத்துகிறோம். காரணம் என்ன? பலவீனம். மகாத்மா காந்தியினுடைய வழியில் போய்கிட்டு இருக்கிறோம். அதானே பார்க்குறோம். மகாத்மா காந்திக்கு தெரியும்ல இந்தியா மக்கள் எப்படி இருந்தான்? கோமணத்தையும் இதையும் கட்டிக்கிட்டு இருந்தவன். இவனை கூட்டு போய் வெள்ளைக்காரன் துப்பாக்கிக்கு எதிராக நில்லுன்னு சொன்னா சண்டை போடுவானா? அடி வாங்கு அப்படின்னு அப்போனா சரி அடி வாங்கினா. சுபாஷ் சந்திர போஸ் துப்பாக்கியை தூக்குனவன தானே வெள்ளைக்காரன் ஓடுனா. காந்தி அடி வாங்கினோன்னா அடி வாங்கி செத்துக்கிட்டு இருந்தான். அடி வாங்கி சாவமே தவிர நாங்கள் திருப்பி அடிக்கும், அவ்வளோதான் இங்கே உள்ள பலவீனம். நம்ம பலவீனமும் நம்ம வாழ்கிற வாழ்க்கையும் நம்முடைய உலகத்தினுடைய வலிமையும் நமக்கு எதிரான எதிராளிகளுடைய சூழ்ச்சிகளையும் எதையும் அறிந்து கொள்ளாமல் இந்த உலகத்தில் ஒரு பயணம் பண்ணி கொண்டிருக்கிறது யாருன்னா முஸ்லீம் சமுதாய மக்கள் தான். முஸ்லீம் சமுதாய மக்கள் தான். அப்போ ஒரு இடத்துக்கு ஒன்று தான் நம்மக்கிட்ட இப்போ இருக்குது, தொழுகை. அல்லாஹ்வை சஜிதா பண்ண வேண்டியது, அவன்கிட்ட துவா செய்ய வேண்டியது. அல்லாஹ்வோட சஜிதா பண்ண வேண்டியது, துவா செய்ய வேண்டியது. இயன்ற வரைக்கும் என்ன செய்யுது? நல்லதுகளை ஏவி தீமைகளை தடுத்து போராடி வாழ்க்கைகளை நடத்தி கொண்டிருக்க வேண்டியது. வேறு எதற்கான ஒரு சூழலும் இன்றைக்கு இல்லாமல் இருக்கிறது. அப்போ அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தை பெறுவதற்கு சின்ன அமல் 25 நிமிஷம் அல்லாஹ்வை தொழுகிறது. 24 மணி நேரம் சம்பாரிச்சுக்க, ஊர் சுற்றிக்க, காசு பணத்தை சேர்த்துக்க, வீடை கட்டிக்க, சொகுச்சா வாழ்ந்துக்க, பள்ளிவாசல் வந்து ஐயால சலா ஐயாலல் ஃபலா, தொழுகையின் பக்கம் வா, வெற்றியின் பக்கம் வா என்று அழைப்பு கொடுக்கப்பட்டான். அத்தனையும் தூக்கி போட்டு ஓடிவா. ரப்பு என்ன செய்வான்? என் அடியா இது மாதிரி விட்டுட்டு வந்துட்டான் பார். ஜும்மாவுக்கு சொன்னாங்கல்ல, ஜும்மாவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லியிருக்கிறான்ல, அது என்ன சொல்லியிருக்கான்னு 2வது உரையில் கூறுகிறேன். வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவத்தில் அறிந்து இயன்ற வரைக்கும் பின்பற்றுகிற நல்ல மக்களாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உங்களையும் நம்மையும் ஆக்கி அருளியிருக்கிறார். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் முஸ்லிம்களுக்கு ஒரு போதனை செய்கிறான். நாட்களிலே சிறந்த நாள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, சூரியன் உதிக்கின்ற நாட்களிலே சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை, ஜும்மாவுடைய நாள். இப்போ அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நீங்கள் ஜும்மாவுக்காக அழைக்கப்பட்டால் பள்ளிவாசலுக்கு விரைந்து செல்லுங்கள், உங்களுடைய வியாபாரத்தை விட்டுவிட்டு. பள்ளிவாசலுக்கு விரைந்து செல்லுங்கள், உங்களுடைய வியாபாரத்தை விட்டுவிட்டு அப்படிங்கிறான். ஏன்னா வியாபாரம் மனுஷனை என்ன செய்யும்? மயக்கும். கடையை பூட்ட போகிற நேரத்தில் 4 பேர் என்ன செய்வான்? சீரகம் கொடுங்க, சோம்பு கொடுங்கம்பா, ஒருத்தன் துணி கொடுங்கம்பா, ஒருத்தன் சட்டை கொடுங்கம்பா, செய்தா என்ன செய்வான்? அப்போ நேரம் 10 பேர் நிற்பான் வாசலில். இதெல்லாம் தாண்டிட்டு வியாபாரத்தை விட்டுட்டு பூட்டிட்டு நீங்கள் என்ன செஞ்சுருங்க? பள்ளிவாசலுக்கு போயிருங்க. இது ஒன்றும் நம்ம 1:15 எடுக்கிற முடிவு இல்லை. பள்ளிவாசல் ஜும்மா அன்னைக்கு போகணும் நம்ம எடுக்கிற முடிவு இருக்குல்ல, இது நம்ம ஜும்மா அன்னைக்கு 1:15 எடுக்கிற முடிவு இல்லை. காலையிலே தெரிஞ்சிடும், இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நாள், பள்ளிவாசலுக்கு போகணும், வியாபாரத்தை விட்டுட்டு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். கொஞ்சம் முன்னாடி வந்துடுங்க, அதான் பின்னாடி சகோதரர் நிற்கிறாங்க, கொஞ்சம் நேரத்தை முடிச்சிடும். அப்போ எல்லாம் 1:15 எடுக்கிற முடிவு இல்லை. காலையிலே நமக்கு எல்லாமே தெரியும். ஆனால் தெரிஞ்சிருந்தும் பார்த்தீங்கன்னா சுபஹானல்லாஹ், அந்த இமாம் மிம்பரில் ஏறின பிறகு 1:05, 1:10, 1:15, 1:20, 1:25, 1:30, இப்படி 1:40, 1:45, கடைசி ரக்காயத்தை சலாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி டக்குன்னு தொழுகை பிடிக்கிறது. இது ஒரு ரக்காயத்தை யார் அடைந்து கொண்டாரோ அவர் ஜும்மாவை அடைந்து கொண்டார், மாற்று இல்லை, ஜும்மாவை அடைஞ்சிட்டார், பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம்,
கல்யாணத்துக்கு எப்போ போவோம்? மொதல் பந்தியை பிடிக்கணும். மொதல் பந்தியை பிடிக்கலைன்னா 3 பந்திக்கு உட்கார முடியாது. அதான் சொல்ல, பந்திக்கு முந்து படைக்கு பிந்துன்னு சொல்லி வச்சுருக்காங்கல்ல. மொதல் பந்தியை பிடிச்சா அங்கே நல்ல கறி இருக்கும், சோறு சூடாக இருக்கும், தால்ச்சா இருக்கும், அந்த என்ன பன்னல்வா இருக்கும், வெங்காயம் இருக்கும், எல்லாமே இருக்கும். திருப்தியாக சாப்பிட்டு இருக்கும்போது 2வது பந்திக்கு சேருக்கு பின்னாடி ஒருத்தன் நிற்பான். ஏன்னா டக்குன்னு உட்கார்றதுக்கு காத்திருந்தால் தான் அந்த இடத்துல போய் அடுத்து உட்கார முடியும். பொறுமையாக சாப்பிட்டுக்கிறோம்னு நினைக்கிறவங்க 3வது பந்தி 4வது பந்திக்கு போவாங்கள்ல, அவங்களுக்கு என்ன இருக்காது? கறி இருக்காது, வெங்காயம் இருக்காது, அல்வா இருக்காது, தால்ச்சா இருக்காது, வெறும் சோறு இருக்கும். அது அடிச்சோறாக கூட இருக்கும், சட்டியில் பிடிச்ச சோறாக கூட இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு போகிறது சிறந்ததா, கடைசியாக போகிறது சிறந்ததா? ஃபஸ்ட்டு போனால் தான் திருப்தியாக மலக்குமார்கள் பதிஞ்சிட்டாங்கடா நம்ம பேரை. வாசலில் இருக்க மலக்குமார்கள் நம்ம பேர் என்ன செஞ்சுட்டாங்க? மாஷா அல்லா முகமது அலி வந்துட்டான் எழுதிடுவாங்க. அப்படி தானே? நான் எல்லாம் வந்துட்டு முடித்து அடைச்சி எல்லாம் முடிச்சு போய் அவர் புக்கெல்லாம் மூடிட்டு மாணவர்கள் பயான் கேட்க உட்கார்ந்த பிறகு அதுக்கப்புறம் ஆள் பூரா வரிசையாக வந்தால் அந்த லிஸ்ட்டில் க்ளோஸ். மாணவர்கள் எடுத்த லிஸ்ட்டில் க்ளோஸ். ஜும்மாவை அடைஞ்சிட்டோம், ஆனால் அடைவதில் எது முந்தியது? நீங்கள் வியாபாரத்தையே விட்டுட்டு வாங்க அப்படின்னு ரப்பு சொல்கிறான்னா, மனிதனை உலகத்தில் மயக்குவது வியாபாரம் தான், பொருளாதாரம் தான். இந்த உலகத்தில் ஜும்மா நாள், வெள்ளிக்கிழமை ஒரு நாள் இளவு, அதை விட்டுட்டு வர முடியலையா? ரப்பு கேட்பான்ல, மலக்குமார் லிஸ்ட்டை கொண்டு கொடுப்பார்ல. இவங்கெல்லாம் முதல் வரிசையில் வந்தவங்க, இமாம் ஏறினவுடனே அதுக்கப்புறம் நிறையா பேர் வந்தாங்க, அவங்க பேரில் இந்த புக்கில் இல்லை, அல்ல அது பதிவேட்டில் இருக்குது. கிராமன் காட்சிமன் அவங்க பதிஞ்சு வச்சுருப்பாங்க. அந்த லிஸ்ட்டில் ஏதாவது இருக்கும் பார்த்துக்க. வேறு புக்குக்கு போயிரும்ல, நன்மை தீமை எழுதுகிற அந்த பதிவுக்கு போயிரும்ல. அப்போ இந்த முதல் லிஸ்ட்டில் நம்ம இல்லை. அப்போ நன்மையை அடைகிறது என்ன? ஜும்மாவுக்காக அழைக்கப்பட்டால் திடுன்னு 12:45 ஓடி வந்து இந்த மாதிரி நிற்கணும். அங்கே இடம் இல்லாமல், என்னடா 12:45 பள்ளிவாசல் ஃபுல்லாகிருச்சு, இடம் இல்லாமல் போச்சே அப்படின்னு நினைக்கணும். அப்படி இருக்கணும்ல ஈமான் எப்படி இருக்குது? அந்த ஆள் எப்படி ஒரு 45 நிமிஷம் பேசுவான் பயானு, அதுக்கப்புறம் தான் இமாம் இக்காம் சொல்லி தொழுகை ஆரம்பிப்பார். அதுக்கு எப்படி ஒரு 5 நிமிஷம். அவர் பெரிய கிராத்தா ஓதுறாரா, சின்ன கிராத்தா ஓதுறாரோ, எப்படியும் சபி கிஸ்மா ரபிகா லாலா ஓதுவார், அல்லா தாக்கா கதீசுல் ஹாசியா ஓதுவார். அது எப்படி ஒரு 10 நிமிஷம் ஆயிரும். கடைசியில் போய் டக்குன்னு அத்தியாயத்தில் உட்காந்துருவான். இது என்ன ஈமான்? இது இப்போ இறை நம்பிக்கைன்னு இது என்ன அடிப்படையில் சொல்கிறது? அப்போ இறைவனுக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு ஏற்படுத்திய ஒரு அற்புதம் தான் ஜும்மாங்கிறது. அல்லாஹ் ஏற்படுத்திய அற்புதம். இந்த அற்புதத்தை இந்த உலக வாழ்க்கையிலே இழந்துக்கிட்டு இருந்தோம்னா எப்படி நம்ம நம்மை செம்மைப்படுத்தி கொள்ள போகிறோம்? சொல்லுங்க, எப்படி நம்ம செம்மைப்படுத்தி கொள்ள போகிறோம்? என்ன பேசினாலும் பேசாமல் கேட்குற டைம் தானுங்க. குர்ஆன் ஹதீஸ்லேருந்து எவ்வளவு சொன்னாலும் நீங்கள் சைக்கினை செய்யக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொன்னது. சொன்னால் ஜும்மாவை இழந்து விடுவீர்கள், கேட்டே ஆகணும். அப்படிப்பட்ட ஒரு இடத்தை அப்படி தவிர்த்து கொண்டே வருவது பலவீனத்தினுடைய உச்சம். பலம் அல்ல, இது பலவீனம். நம்ம ஈமான நாமளே தெரிஞ்சுக்கிற வேண்டியதான். 12:45 உள்ள நுழைஞ்சிடணும்னா இடம் கிடைக்காதரா. 12:45 உள்ள நுழைஞ்சு பார்த்தா ஒவ்வொருத்தர் கையிலேயும் குர்ஆன் இருக்கணும். முன்னாடி இருக்கிற பின்னாடி இருக்கிற எல்லாத்தையும் என்ன இருக்கணும்? ஒவ்வொருத்தர் கையிலேயும் குர்ஆன் இருக்கணும். குர்ஆன் இல்லையா, செல்லு இருக்க ஆப் குர்ஆனை ஓப்பன் பண்ணி குர்ஆனை படிச்சுக்கிட்டு இருக்கணும், சுன்னத்தை தொழுதுட்டு. அப்படி இருக்கா? அப்படி பார்க்க முடியுதா? இமாமே பயான் பண்ணுறவரே வந்ததுக்கப்புறம் கூட என்ன செய்யலாம், ஆள் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் எல்லாருமே வந்துட்டீங்க, பயான் பண்ணுற ஆள் வரல, அவர் ஒரு 1:45 வரார், இப்படி வச்சுக்கிடுவோம். இப்போ என்ன ஆகும்? அவ்வளோதான், நிர்வாகம் படாத பாடுபட்டுரும். என்னடா இந்த ஆள் வாக்கு கொடுத்தான், வராமல் விட்டுட்டான், 1 மணிக்கு போய் ஜும்மாவை ஆரம்பிச்சாகணுமே, ஆள் ஏறி ஆகணுமே, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது? ஜி நீங்கள் பண்ணுறீங்களா, ஜி நீங்கள் பண்ணுறீங்களா, யாராவது ஊருக்குள்ளே இருக்காங்களா கேளுங்க, பயான் பண்ணு. அவங்களுக்கு கஷ்டம். வந்து நீங்கள் எல்லாருமே வந்து உட்காந்துட்டீங்க, 1:10 ஆச்சு இன்னும் அஜரத்தை காணா, 1:15 ஆச்சு இன்னும் பயான் பண்ண காணா. நடந்தால் ஒத்துக்குருவீங்களா? நாங்கள் ஒத்துக்கணும், நீங்கள் ஒத்துக்கிற மாட்டீங்க. அதான் இதானே மனிதனுடைய இயல்பை பார்க்குறோம். அப்போ இதெல்லாம் நல்ல நிலை அல்ல. இந்த நல்லதின் பக்கம் எல்லாருமே விரையணும், விரைவதற்கான பெரும் முயற்சி எடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் நம்மையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய இந்த 2வது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.